Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா CSS overflow அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த CSS overflow ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா, நாம் ஒரு ஸ்பெசிஃபைடு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நாம் டிசைன் பண்ணி வச்சுருவோம். அந்த ஏரியாக்குள்ளே சம் பேராகிராஃப், இமேஜஸ், டெக்ஸ்ட் எதுனாலும் நம்ம ஆட் பண்ண முடியும். அதுதான் இந்த overflow ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஃபுல் வெப் பேஜஸில் ஒரு மே 60x60 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சூஸ் பண்ண அந்த இதுக்குள்ளே மட்டும் சம் கண்டென்ட் உங்களால் ஆட் பண்ண முடியும். அதுக்குள்ளே தனியாக உங்களால் ஸ்க்ரோல் பார் வச்சு உங்களால் ஸ்க்ரோல் பண்ணவும் பண்ணிக்க முடியும். அந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் டு கிளிப் த கண்டென்ட் to add scroll bars when the content of the element is too big to fit into a specified area. நாம் ஒரு ஸ்பெசிஃபைடு ஏரியா வந்து நம்ம வச்சுக்குவோம், அதுக்குள்ளே நம்ம கண்டென்ட் போடுவோம். அது கண்டென்ட் பெருசாக இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்க்ரோல் பார் வந்து நமக்கு கிடைக்கும். ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விஷயம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிடன், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல், 4 வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஹிடன் அப்படின்றது நம்மளுடைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் மறைஞ்சிருக்கும், அதான் ஹிடன். செகண்ட் வந்து விசிபிள்னா எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா தான் கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஆட்டோ அப்படின்றது அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அதுக்கு பேர் தான் நம்ம ஆட்டோன்னு சொல்லுவோம். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த ஓவர்ஃப்ளோவில் இருக்கக்கூடியது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த விசிபிள் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட மொத்த கண்டென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ்க்கு விசிபிளாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்பெசிஃபைடு ஒரு ஏரியா வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறதும் அந்த ஏரியாவுக்கு எக்ஸ்டெண்டாக நம்ம கொடுக்குற விஷயமும், அதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்குற நம்ம கண்டென்ட்டும் வெப் பேஜஸில் யூசர்ஸ்க்கு அந்த வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே விசிபிளாக இருக்கும். அதுதான் அந்த பார்த்திங்கன்னா இந்த விசிபிள் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நோட்பேட்++ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த நோட்பேட்++ல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேராகிராஃபை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா H2 டேக்கில் சம் பேராகிராஃப்ஸ் இருக்கும். இந்த பேராகிராஃபை நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த பிளேஸில் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, நான் ஒரு div அப்படின்ற ஒரு கண்டெய்னருக்குள்ளே சம் பேராகிராஃப்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னோட எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட HTML டாக்குமெண்ட்டோட லிங்க்கில் இருக்கணும். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது தெரில அப்படின்னா நான் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் செலக்டார் அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி div அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை நான் சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சதுக்காக, இப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக, அந்த விசிபிள் ரீஜனுடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த பேக்ரவுண்ட் கலரில் #E கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வித்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் கொடுக்குறோம். நம்மளோட ஸ்பெசிஃபைடு ஏரியா தான், நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வித்து ஹைட் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ நான் வந்து அதுக்கு 200 பிக்ஸ் கொடுத்துட்றேன். ஹைட்டு 300 பிக்ஸ். ஹைட் 50 பிக்ஸ், 70 பிக்ஸ் கொடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியில் அந்த ரீஜனுக்கு, அந்த ஸ்பெசிஃபைடு ஏரியாவுக்கு நம்ம பார்டர் கொடுக்கலாம். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2px solid black. நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு வரும். நம்மளோட ப்ராப்பர்ட்டி நேம் வந்து பார்த்தீங்கன்னா overflow : இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ கரெக்டாக தெரியும். ஓவர்ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள். இப்போ நான் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணி Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ க்ரோம் பேஜில் போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா
இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் இமேஜ் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல சைடில் ஸ்க்ரோல் பாரை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜனுமே விசிபிளாக தான் இருக்குது. இப்போ நான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் கலர் மட்டும் லைட் ப்ளூன்னு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், நாம் ஸ்பெசிஃபைடு பண்ண ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஆனால் மீதி நம்ம எல்லா கண்டென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விசிபிளாக தான் இருக்குது. நாம் ஸ்பெசிஃபைடு பண்ண அந்த ஸ்பெசிஃபைடு ஏரியா வந்து நம்ம இவ்வளோ தான் அங்கே கொடுத்தோம், ஹைட் அண்ட் வித்து. ஆனால் நாம் கொடுக்குற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விசிபிளாக இருக்குது. இதுதாங்க ஓவர்ஃப்ளோவில் விசிபிள் ப்ராப்பர்ட்டிக்கான மீனிங். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹிடன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியில் இப்போ நான் ஹிடன் கொடுத்துருக்கேன். இதுக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ குரோம் பேஜுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நம்மளுடைய கண்டென்ட்லாம் ஹிடன் ஆகிருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல். இந்த ஸ்க்ரால் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஸ்க்ரால் பட்டனை எனேபிள் பண்ணிக்க முடியும். அந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், ஃபைலை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பட்டன் கிடச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், போத் அந்த வெர்டிக்கலாகவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் பட்டன் எனேபிள் ஆகிருக்கு. அதே மாதிரி ஹரிசான்லாகவும் நம்ம ஸ்க்ரோல் பட்டன் எனேபிள் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இதுதாங்க இந்த ஸ்க்ரோல் பட்டன். இப்போ நான் ஹைட் அண்ட் வித்தை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வித் வந்து 500 பிக்ஸ் கொடுத்துருக்கேன், ஹைட் வந்து 300 பிக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம குரோம் பேஜில் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் பிக்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பார்ஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரோல் பார் மூலிமா நீங்கள் உங்களால் ஸ்க்ரோலும் பண்ணிக்க முடியும். நாம் கண்டென்ட் கம்மியாக கொடுத்தனால உங்களுக்கு ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ. இந்த ஆட்டோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து தேவையான ஸ்க்ரால் பார்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஆட்டோ அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டு ஸ்க்ரால். இந்த ஸ்க்ரோலும் ஆட்டோவும் ரெண்டுமே ஈக்குவலாக தாங்க. அதுலேயும் ஸ்க்ரோல் பட்டன் எனேபிளாக இருக்கும், இதுலேயும் ஸ்க்ரோல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எனேபிளாக தான் இருக்கும். உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆட்டோ அப்படின்றத யூஸ் பண்ணி உங்கள் ஸ்க்ரோலிங் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய வெப் பேஜஸ்க்கு. அடுத்தது உங்களோட ஓவர்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓவர்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வேணும் அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் இதுதாங்க. ஓவர்ஃப்ளோ எக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கோலன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிட்டனில் வேணுமா, ஸ்க்ரோல் பாரில் வேணுமா, இல்லை வந்து விசிபிளாக இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் இந்த டேட்டா டேஷில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓவர்ஃப்ளோ பார் ஒய் கொடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் ஒய் ஆக்சிஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெசிஃபைடு ஏரியா வந்து கிடைக்கும். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஆக்சிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் வேணும்னா ஓவர்ஃப்ளோவில் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க ஆக்சிஸை பொறுத்து நம்ம ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா நாமளே ஒரு டிஃபைன்டு ஏரியா, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது விசிபிள், ஹிடன், ஸ்க்ரால், ஆட்டோன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஆக்சிஸ், அது ஓவர்ஃப்ளோ எக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். டாப் அண்ட் பாட்டம் வேணும்னா ஓவர்ஃப்ளோ ஒய் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் வாட்சிங் அவர் சேனல்.